வந்து என்ன சொல்லணும்னா சிஷ்டாஸ்திரத்தில் வந்து 5வது ஸ்லோகம். ஓகே, இது நம்ம பகவானுக்கு விழுந்து வரும்போது சொல்லணும். பகவான் விழுந்து வரும்ல, அப்போ வந்து என்ன சொல்லணும்னா, இது நான் படிக்கிறது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறது, சேர்ந்து படிக்கலாம். ஐநந்த தனுஜா கிங்கரம் பதிதம் மாமிஷமே பவாம்புதோ கிருபயாதவபாத பங்கஜ சிததூலி சதுருஷம் விசிந்தயா. தெரியாத நிறைய பேருக்கு இது பபா பண்ணிக்கணும்லாம். நம்ம சிஷ்டாசம் சொல்லி 8 சாங் இருக்குது. சைத்தன்ய மகாபிரபு சொன்னால் மொத்தமே 8 சாங் தான் அவர் சொல்லியிருக்காரு. இதை சொல்லிட்டு தான் நம்ம சாண்டிங்கே பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, அது தெரியலனா நான் படிப்பாங்க, படித்து அனுப்ப சொல்கிறேன். நிறைய பேர் படிச்சிருக்காங்க. சேத்தோ தர்ப்பணமும் ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக இந்த 8 சொல்லிட்டு தான் நம்ம சாண்டிங்கே ஆரம்பிப்போம். இது எப்போ விழுந்துக்கு வருமோ அப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். என்ன ஸ்லோகம் அது? ஐநந்த தனுஜா கிங்கரம். சொல்லுங்கள், ரிப்பீட் பண்ணுங்கள். இல்லை அவர் நிறைய பேர் தெரியாது. ஐநந்த தனுஜா கிங்கரம் பதிதம் மா மிஷமே பவாம்புதோ கிருபயா தவ பாத பங்கஜ கிருபயா தவ பாத பங்கஜ சிததூலி சத்ருஷம் விசிந்தயா. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. ஓகே, நான் அப்புறம் சிஷா அனுப்புகிறேன், உங்களுக்கு ஃபோனில் அனுப்புகிறேன். ஸோ இது வந்து என்னென்ன அர்த்தம்னா, இது வந்து அர்த்தத்தை படிக்கிறேன். 5வது, சன் ஆஃப் மகாராஜ் நந்தா, நந்தனுடைய பையனே கிருஷ்ணா, நான் உன்னுடைய நித்திய சேவகன். நான் உன்னுடைய நித்திய சேவகன். நம்ம எப்பயும் சொல்லிட்டே இருக்கோம், மெக்கானிக்கலாக சொல்லிட்டே இருக்கோம், விழும்போது தான் சொல்லணும். ஐ எம் யுவர் எட்டர்னல். இப்போ நமக்கு நிறைய டெஸ்டினேஷன் இருக்குல்ல. வாட் ஆர் டூயிங்? ஐ எம் மேனேஜர் இன் ஸோ அண்ட் ஸோ கம்பெனி, ஐ எம் ஆஃபீஸர் இன் ஸோ அண்ட் ஸோ கம்பெனி, இப்படி சொல்கிறோம் இல்லையா? ஹூ ஆர் யூ? அப்படி நம்ம பயிற்சி பண்ணல. ஹூ ஆர் யூ? ஐ எம் எ ஸ்டூடெண்ட், ஐ எம் எ ப்ரொஃபஸர், இப்படி நம்ம சொல்கிறோமா இல்லையா? நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணுறோம், நம்மளாலே அடையாளப்படுத்திக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறாங்க இந்த ஸ்லோகத்தில், நம்ம எப்படி அடையாளப்படுத்திக்கிறோம்? டெய்லி விழுந்து கும்பிடும்போதெல்லாம் நான் உன்னுடைய சேவகன்னு சொல்லி அடையாளப்படுத்திக்கணும். மற்ற எல்லாத்தையும் விட்டுறோம். ஓகே, ஐ எம் யுவர் எட்டர்னல் சர்வெண்ட். ஓகே, நான் உன்னுடைய நித்திய சேவகன். எட் சமோஹரதர், எப்படியோ நான் ஃபால் இன்டு த ஓஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத், ஃபாலன் இன்டு த ஓஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத். இந்த பிறவி பெருங்கடலில் எப்படியோ விழுந்துட்டேன் நான், அந்த கடலில் விழுந்துட்டேன். ஓகே, கடலில் விழுந்துட்டோன்னா எவ்வளோ பெரிய நீச்சல் அடிக்க தெரிஞ்சாலும் அவனால் முடியாது, நீந்த முடியாது இல்லையா? யாராவது வந்து காப்பாற்றினா உண்டு. அப்போ என்ன கேட்குறோன்னா, ப்ளீஸ் பிக் மீ அப் ஃப்ரம் திஸ் ஓஷன் ஆஃப் டெத். இந்த இறப்பு கடல்லேருந்து என்னைய தயவுசெய்து தூக்கிடுங்க. அண்ட் பிளேஸ் மீ ஆஸ் ஒன் ஆஃப் த ஆட்டம்ஸ் வித் லோட்டஸ் ஃபீட். உங்களுடைய பாதங்களில் ஒரு தூசியாக நீ வச்சுருங்க. ஓகே, என்ன சொல்கிறோம்? அப்போ மகாராஜ் நந்தாவுடைய பையன் கிருஷ்ணா அப்படி சொல்லணும். கிருஷ்ணா அப்படின்னு டேரக்டாக சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காது. நந்தருடைய பையன் அப்படி சொன்னால், மகாராஜ் நந்தருடைய பையன் கிருஷ்ணா அப்படி சொல்லிட்டு, நான் உங்களுடைய நித்திய சேவன். எப்படியோ நான் வந்து இந்த உலகத்தில் வந்து விழுந்துட்டேன், பிறவி படங்களை வந்து விழுந்துட்டேன், என்னால் வெளியே வர முடியல, தயவுசெய்து நீ தூக்கி விடுங்க, இதை பெருங்களை தூக்கி விட்டு உங்களுடைய பாதங்களில் இனி ஒரு தூசியாக வச்சுருங்க இப்படிங்கிற ஒரு எப்பப்போ நீங்கள் விழுந்து கும்பிட்றீங்களோ, எஸ்பெஷலி மார்னிங் வந்து இது ஒரு வட்டமாக சொல்லிடணும். ஓகே, இது எவ்வளோ சொல்கிறோமோ அட்லீஸ்ட் அந்த ஐமூர் சர்வெண்ட்டுன்னு சொல்லி நம்ம பதிய வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கும் நல்லது. கிருஷ்ணா என்ன பண்ண நம்ம டேக் கேர் பண்ணிவிடுவார். ஆச்சாரியெல்லாம் பாடுறாங்க, நிறைய இடத்துல பாடுறாங்க. கிங்கோரா அப்படின்னு சொல்லுவாங்க. கிங்கோரானா நான் சேவகன் சொல்லுவாங்க. இது நம்மளாச்சாரிய ஒரு ஸ்லோ பாடுவார்ல, பவந்தமேவானுஷரன் நிரந்தரா பிரசாந்த நிக்ஷேஷ மனோரதாந்தரா கதாஹம் ஐகாந்திய நித்ய கிங்கரா. அவர் யமனாச்சாரியர் பாடினது கிங்கரா அப்படின்னு சொல்லி பாடுறார். கிங்கரா பவந்தமேவானுஷரன் பிரசாந்த நிக்ஷேஷ மனோரதாந்தரா கதாஹம் ஐகாந்திய நித்ய கிங்கரா பிரகசிஷாமி சநாத ஜீவிதம். பிரகசிஷாமி சநாத ஜீவிதம். எனக்கு நீ ஒரு மாஸ்டர், என்னுடைய தலைவன் நீ. நம்ம என்னோட மாஸ்டர் வேலை பார்த்துருக்கோம் ஆஃபீஸ்லாம். ஏன் தலைவன் சொல்ல முடியுதா? எப்போட காசு கிடைச்சா போதும், அதுதான் அவரை முடிஞ்சு போச்சு. என்னுடைய தலைவன் கிருஷ்ண ஜெகநாதன் சொல்லிட்டு அப்படி பெருமையாக இருக்கும் எனக்கு சொல்ல என்னைய சேவனை ஏற்றுக்கோ. இப்படி நம்ம காட் இஸ் ஆல் சென்டியன்ட். இட்ஸ் நாட் 14 மாலை பண்ணிட்டேன் கடை முடிஞ்சிச்சு அப்படி கிடையாது. 13 மாலை பண்ணிட்டேன், 12 மாலை பண்ணிட்டேன், அப்பா முடிஞ்சிச்சு அப்படி கிடையாது. இஸ் எ சென்டியன்ட். அவருக்கு உணர்ச்சிகள் நிறையா இருக்குது. நம்ம கிட்ட போக அவர்கிட்ட வருவார். ஓகே,
ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவருக்கு தான் ஆசை ரொம்ப அதிகமாக. அவர் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா 100 ஸ்டெப் எடுத்துக்கணும். ஆக்சுவலாக ஐ இஸ் பிளானிங் ஸோ மச். எப்படி இந்த லிவிங் ஏரியா தூக்குறது இதுலேருந்து அப்படி பிளான் பண்ணிட்டே இருக்கார் கான்ஸ்டண்ட்டாக. இஸ் ஆல்வேஸ் பிளானிங். ஓகே, நம்மளாம் எப்பயாவது தான் நம்ம சில பேர் சொல்லுவாங்க, ஜோக்காக இருக்கும் ஆக்சுவலாக, நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், நமக்கு சிச்சுவேஷன் சரியில்லை அப்படிம்பாங்க. ஓகே, அது அப்படி கிடையாது. ஆக்சுவலாக உண்மையிலே கிருஷ்ணர் தான் அந்த மாதிரி சிச்சுவேஷன் வைக்கப்போ தான் அவங்க கிருஷ்ணர் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நிலைமையிலேருந்து தூக்கிட்டோன்னா அவங்க மிதந்துருவாங்க. கரெக்ட், அவங்களுடைய இது போயிடும். அதனால் நமக்கு இருக்க சிச்சுவேஷன்லாம் கிருஷ்ணர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி இந்த மாதிரி நோய், இந்த மாதிரி இது, இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நெருக்கி கொண்டு வரும்போது நம்ம கோவிந்தா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி மனசார சொல்லுவோம். ஓகே, நமக்கு அதான் சேஃபான பொசிஷன். எது சேஃபான பொசிஷன்? கிருஷ்ணன் நினச்சிட்டே இருக்குதான் சேஃபான பொசிஷன். எப்படி அம்மாவுடைய கையில் குழந்தை வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க, அதே மாதிரி நம்ம கிருஷ்ணன்ட்ட நினச்சிட்டு இருக்கோம் நம்ம சேஃப். எப்போ வந்து நமக்கு அகங்காரம் வந்துடுச்சோ அப்போ நமக்கு சேஃபான பொசிஷன் கிடையாது. ஓகே, 4 பேர் போகணும்னு சொல்கிறாங்க, பணம் காசு வந்துச்சுன்னா. அதனால தான் பக்தர்களுக்கு ரொம்ப காசு கொடுக்க மாட்டார். அப்படி பெரிய பக்தர் ரொம்ப பெரிய பணக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க அந்த காசெல்லாம் அவங்க வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துகிற மாதிரி அவங்களுக்கு மனசு பக்குவம் இருக்கும். அந்த மாதிரி பர்சன் தான் இருப்பாங்க. இப்போ ஃபோர்டு, மஃபட்லால் பெரிய பணக்காரங்க அவங்கெல்லாம், பஜாஜ், மஃபட்லால் அவங்கெல்லாம் பயங்கர பணம். ஆனால் அவங்க அந்த காசெல்லாம் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தலாம். நார்மலாக நம்ம எல்லாம் ஒரு மீடியமாக தான் இருக்கும், அப்படி தான் போய்ட்டுருக்கோம். ஓகே, மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும் காசு. அந்த மாதிரி. ஆனால் நம்ம என்ன முக்கியமான பாயிண்ட்னா, நம்ம இருக்கிற வரையும் என்ன பண்ணிடும், மூச்சு இருக்க வரையும் ஒவ்வொரு டைமும் ராமா கிருஷ்ணா சொல்லியிருங்கன்றார் ஒரு ஆச்சாரியார். ஓகே, அதனால் இது மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும். என்ன பண்ணணும்னா, நான் உன்னுடைய சேவகன் அப்படின்னு சொல்லி விழுந்துக்கணும்னு நினைக்கிறோம். முக்கியமான ஒரு விஷயம். புரிஞ்சுதா? லேக்கஸ்டிக்கு புரிய வைங்க, சின்ன குழந்தைங்க புரிய வச்சுருங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே அதை ட்ரெயின் பண்ணிடும். அப்போல்லாம் என்ன நான் வந்து ஐம் சோ அண்ட் சோனே நான் ஒத்துக்கிறோம். நீ என்னவா இருக்க? ஐம் ஆஃபீஸர். அப்போ என்ன ஆகும்? பெர்மனெண்ட்டாக ஆஃபீஸராக இருக்க முடியுமா? தெர் வில் பி லாட் ஆஃப் காம்படிஷன். நம்மளை அடிச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க. ஓகே, நம்ம என்ன ஆகிடுவோம், நம்ம வில் பி நோ மோர் வாண்டட். வெக்ஸ் ஆகிடுவோம் நம்ம. ஆக்சுவலாக இந்த பொசிஷனை யாருமே எடுக்க முடியாது. எட்டலால் சர்வெண்ட் யாரும் எடுக்க முடியும். அது ரொம்ப முக்கியமான பொசிஷன் வேறு. ஓகே, சர்வெண்ட்டாக நம்ம இருந்தோம்னா கிருஷ்ணருக்கு நமக்கு சேஃபான பொசிஷன். கிருஷ்ணர் நமக்கு சர்வெண்ட்டாக மாறிடுவார். அப்படி எதிர்பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக தவறு. ஒரு வட்டம் ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி 2 பேர் இருக்காங்க. அப்போ காட்டில் இருப்பாங்க. காட்டில் என்ன மதுக்கறினா நம்மள மாதிரி இவ்வளோ பெரிய பெரிய மினிஸ்டர் இவங்களாம். இப்போலாம் நம்ம அந்த மாதிரி காசை சம்பாதிக்க முடியாது. எவ்வளோ பெரிய மினிஸ்டர் இவர் அம்பானியே இருக்குமே. அம்பானிக்கெலாம் அவ்வளோ காசு கிடையாது. ரூப கோஸ்வாமிக்கும் சனாதன கோஸ்வாமி நிறைய காசு இருந்துச்சு. எப்படின்னு பாருங்கள், அவங்க ரிட்டையர் ஆகும்போது போட்டு நிறைய தங்க நாணயம் போட்டு நிறையா இப்படி. ஓகே, 2 பேருக்கு ஒரு போட்டு ஃபுல்லாக பெரிய போட்டு தங்க நாணயம் ஃபுல்லாக. இந்த மாதிரி அவங்க அவ்வளோ பெரிய போஸ்ட்டு. அவரை வந்து முஸ்லீம் ராஜா விடவே மாட்டேன்ட்டார். நீங்கள் அவர் ஹோம் மினிஸ்டர் ஒருத்தர், இன்னொருத்தர் பிரைம் மினிஸ்டர். இந்த மாதிரி அவங்களுடைய இது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நம்ம இப்படி இருந்தால் நமக்கு இவர் எப்படி மிரட்டி கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஹிந்துவெல்லாம் நான் வந்து அழிச்சிருவேன் நீங்கள் மினிஸ்டர்ட்டு போயிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி மிரட்டியிருப்பாங்க. அவங்க 2 ஒத்துப்பாங்க, நான் வந்து மினிஸ்டர். ஆனால் அவங்க தாட்டெல்லாம் பாகவதம், சைத்தன்ய மகாபிரபு இதே தான் போயிட்டே இருக்கும். சீக்கிரட்டாக சைத்தன்ய மகாபிரபு மீட் பண்ணுவாங்க ராமகேலியில். நாங்கள் வந்துட்டோமான்னு கேட்பாங்க. இல்லை நீ இப்போ வராதேன்னு சொல்லுவார். அப்புறம் ஒருத்தர் வந்து ரூப கோஸ்வாமி ஃபஸ்ட்டு கிளம்பிடுவார். அந்த கிங்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இருந்தாலும் சனாதன கோஸ்வாமி இருக்கார், நீ போகக்கூடாது, வேலையை விட்டு போகக்கூடாது, நான் வந்து இன்னும் நிறைய ராஜ்யங்களை வெளில போகிறேன், இந்த ஆட்சியை நீ தான் நடத்துகிற, உனக்கு பெரிய மாளிகை கட்டி கொடுத்துருப்பாரு. அந்த முல்லான்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. கபீர் மாலிக், தாபீர் மாலிக் அந்த மாதிரி பேர்லாம் மாற்றிருப்பாங்க. அந்த முஸ்லீம் பெரிய போஸ்ட் கொடுத்து பெரிய பேர் வச்சுருப்பாங்க. நல்ல மதிப்பு செல்வாக்கு எல்லாம் இருக்கும். அப்புறம் சனாதன கோஸ்வாமியும் கொஞ்ச நாள் சிறையில் போட்டுருவார். அவர் வரமாட்டேன்னு சொல்லுவார், நிற்கிறேன்னு சொல்லுவார், சிறையில் போட்டு அப்புறம் சிறையில் தப்பிச்சு வந்துடுவாங்க. ஓகே, இவங்க 2 பேரும் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரே ஒரு கிளாத் தான் கட்டியிருப்பாங்க. லாயன் கிளாத் சொல்லுவாங்க. விருந்தாவனில் எவ்வளோ கூலாக இருக்கும் தெரியுமா? இப்போ நமக்கு எந்த கூலையும் தாங்க முடியல. இதுலேயே ஸ்வெட்டர்லாம் போட்டிருக்கேன் நான். அவன் அவ்வளோ கோல்டான பிளேஸில் ஒரு மரத்து கீழே தங்குவாங்க. இந்த மாதிரி அவன் வாழ்க்கை. அதுதான் அந்த வரும்ல அதில்
நானா சாஸ்திர விசாரணைக்க நிபுணோ சத்தர்ம சம்ஸ்தாபகோ லோகானாம் ஹிதகாரிணோ திரிபுவனே மன்யா சரண்யாகரோ ராதா கிருஷ்ண பதாரவிந்த பஜனானந்தே நமத்தாலிகோ வந்தே ரூப சனாதன ரகுயுகோ ஸ்ரீஜீவகோபாலகோ. இவங்களுக்கு வேலை என்னன்னா எல்லா சாஸ்திரங்களையும் அலசி ஆராய்ஞ்சி உலகத்தில் உள்ள மக்களுக்கு நன்மைக்காக எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கணும். அதுதான் நம்ம நெக்டர் ஆஃப் டிவோஷன். பக்தி ரசாமி படிக்க சொன்னால 50 தடவை படிக்க சொன்னார் பிரபார். ரூப கோஸ்வாமி எழுது நெக்டர் ஆஃப் இன்செக்ஷன், சின்ன புக்கு 11 மந்தைக்கு அடுத்து பார்ப்போம். நம்ம ஈஸ்வரமிஷன் முடிச்சா அடுத்து பார்ப்போம். அது ரூப கோஸ்வாமி எழுதுது. அவர் சனாதன கோஸ்வாமி நிறைய புக்ஸ் எழுதிருக்காங்க. இதுதான் அவங்களோட வேலையே. இந்த மாதிரி மினிஸ்டர் போஸ்டர் திறந்துட்டு அவங்க இது மாதிரி லாயிட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. நிறையா கோயிலெலாம் இது பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து ஒரு வில்லேஜ், பக்கத்து வில்லேஜ், எல்லா வில்லேஜ்லையும் அவங்களுக்கு தெரியுமா தீரா அதீர ஜனப்பிரியோ, தீரா தீர ஜனப்பிரியோ பிரியக்காரோ அப்படி வரும். தீரம்னா நல்லவங்க, அதீரம்னா ராஸ்கல்ஸ், ரவுடிஸ். 2 பேரும் பிடிக்குமா சனாதன கோஸ்வாமி. 2 பேருமே லைக் பண்ணுவாங்க. குடும்ப பிரச்சனைகள்லாம் கூட சொல்லுவாங்களாம், அவங்க தீர்த்து வைப்பாங்களாம். நீ இப்படி பண்ணி இப்படி உடனே கேட்டுப்பாங்களாம் அவங்க. அந்த மாதிரி எல்லாரும் இருந்தால் அவங்க எல்லாரும் பிடிக்கும் சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி. இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு நாள் ஒரு மரத்தில் இருப்பாங்க. ஒரே மரத்தில் இருக்க மாட்டாங்க. சன்னியாசினா அது அட்டாச் வரக்கூடாது, அதனால் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் சன்னியாசம் ஹை கிளாஸ், நம்மளாம் தான் நினச்சி விட வாங்க முடியாது. ஓகே, கிரகஸ்த வாழ்க்கையில் இருக்கோம், நமக்கு ரொம்ப அட்டாச்சு, வி ஆர் அட்டாச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மரத்தில் இருந்து போயிட்டு இருக்கும்போது அந்த சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி டெய்லி ரோட்டி இருக்குல்ல, ரோட்டி அதில் உப்பே இருக்காது, அதுதான் சாப்பிடுவாங்க. அது நம்மளால சாப்பிட முடியாது. அந்த மாதிரி பயங்கர ஆஸ்டர். அப்போ ரூப கோஸ்வாமிக்கு என்ன ஆசை வரும்னா, நம்ம அண்ணா சனாதன கோஸ்வாமி அண்ணா, அது ரூபா தான், நம்ம ரூபானுக சம்பிரதாயம் சொல்லுவோம். ரூபா சம்பிரதாயம் தான் நம்ம ரூபா கோஸ்வாமி ஸ்டார்ட் பண்ணுறார். ஓகே, ஆனால் சனாதன கோஸ்வாமி அண்ணர். அதனால ரூப கோஸ்வாமி வந்து சனாதன கோஸ்வாமி ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் நினைப்பார், ஆன்மீக குருன்னு நினைக்கிறார். ஓகே, இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ், இது நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, ஸோ அப்போ ரூப கோஸ்வாமி வந்து நம்மளுடைய அண்ணாவுக்கு வந்து நல்லா ஒரு விருந்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. நிறையா ஸ்வீட் ரைஸு இதெல்லாம் போட்டு கிரேட் சாதம் பண்ணி சப்பாத்தி எல்லாம் போட்டு நல்லா தடபடலாக பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் காட்டில் இருக்கோமே என்ன பண்ணுறது சா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு சின்ன பொண்ணு வருது, இங்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வந்து பாபா பாபா அப்படின்னு சொல்லுவோம். பாபா பாபா இந்தாங்க இந்த கிரைண்ட் இதெல்லாம் வச்சுக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இந்த என்னென்ன சமைக்க வேண்டிய ஐட்டமோ அது எல்லாத்தையும் கொடுக்குது. உன் பேர் என்னம்மா, நான் அவனை பார்த்ததே இல்லையே அப்படின்னு. நான் இந்த பக்கத்துலலாம் இருக்கேன், எப்படி இதெல்லாம் குழந்தை, உங்களுக்கு தேவைன்னா குழந்தை, நீங்கள் சமைங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு. இதான் அவர் சமைக்கிறார். சமைச்சிட்டு பக்கத்து வில்லேஜில் இருக்கார் சனாதன, அவருக்கு மெசேஜ் அனுப்புகிறார். இந்த மாதிரி நான் உங்களுக்கு விருந்து வச்சுருக்கேன் வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். சனாதன கோஸ்வாமி வரார். சனாதன கோஸ்வாமி வந்து பார்க்குறார். இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கே, இவ்வளோ நல்லா சமைச்சிருக்கே, எப்படி உனக்கு இந்த ஐட்டம்லாம் கிடச்சிது? நம்ம காட்டில் இருக்கோம், இப்படிலாம் சாப்பிட்டது இல்லையே. மினிஸ்டராக இருக்கும்போது சாப்பிட்ருப்பாங்க. ஓகே, ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ காட்டுக்கு வந்து புத்தகங்கள் எழுத தான் இருக்காங்க அவங்க ஃபுல்லாக. ஹரிபக்தி விலாசம் ஏகப்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் படிக்கவே முடியாது நம்மளால். ஆக்சுவலாக பிரபாக கொடுத்த 2-3 நூல்கள் படிக்கிறதுக்கு கஷ்டம். இந்த கோஸ்வாமி எழுதுது. இந்த கோஸ்வாமி அடிச்சவெல்லாம் இருந்தால் அவனை பார்க்கணும் நம்ம. ஓகே, அவங்களுக்கு புக்ஸை படித்தா நான் பார்க்கணுமா. அப்போ இப்படி ரொம்ப எவ்வளோ பண்ணீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து கொடுத்து இருந்தாங்கல்ல. அப்படியா, சரி ரைட் ஓகே சாப்பிட்லான்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட உட்காருவாங்க. ஒரே ஒரு கவனம் வைப்பாங்க. வச்ச உடனே டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், அமிர்தமாக இருக்கும், அமிர்தமாக இருக்கும். ஒரு வட்டம் பிரபாதர் வந்து இவர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமிராஜுடைய அப்பியரன்ஸ் டே, கரெக்டாக அப்பியரன்ஸ் டே. அதில் வந்து அப்போ இஸ்கான் இனிஷியல் புதுசு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இந்த விருந்தெல்லாம் படைக்கணும்னு தெரியாது. இப்போ நம்ம ஆச்சாரிய அப்பியரன்ஸ் டேனா உடனே விருந்து இஸ்கானில் இருக்கும். மார்னிங் ஃபாஸ்டிங், மதிய விருந்து. எல்லா ஃபெஸ்டிவலும் அதே மாதிரி தான், மார்னிங் ஃபாஸ்டிங் மதிய விருந்து. அவங்க யாருமே குக் பண்ணிக்க மாட்டாங்க. ஈவினிங் குக் பண்ணலாம், ஏன்னா நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி வச்சுருக்கோம் அப்படின்னாரு. பிரபா ரொம்ப கோவம் வந்துச்சு. குக்கே பண்ணலையான்னு சொல்லி கோர்க்கிட்டு குரு மகாராஜுடைய பர்த்டே குக் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா கிச்சனுக்கு அவரே போகிறார். அவரே குக் பண்ணுறாரு எல்லா டிவோர்ஸ்க்கும். அவர் எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட். குக் பண்ணிவிட்டு அது பிரச்சனை ஆஃபர் பண்ணி வந்தது. நான் இன்றைக்கி சாப்பிட மாட்டேன், நீங்கள்லாம் சாப்பிடுங்கன்ட்டார். ஏன்னா எனக்கு வருத்தமாக இருக்குது, குரு மகாராஜுக்கு நம்ம குக் பண்ணல இல்லைன்னு சொல்லி வருத்தமாக இருக்குது, நான் சாப்பிடல, நீங்கள் சாப்பிடுங்கன்றார். அவர் கோவம் வருத்தம். ஓகே, அவ்வளோ அட்டாச்சு குரு மகாராஜ். அந்த அவரை பாருங்களேன், இப்போ அவர் குரு மகாராஜ் மேலே எவ்வளோ அன்பு இருந்ததுன்னு.
அந்த பிரசாதத்தை சாப்பிட்றாங்களா டிவோட்டிஸ், சாப்பிட்ட உடனே அவ்வளோ நெட்டராக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிரசாதம். கிச்சடி பிரசாதம் தான், அவ்வளோ நெட்டராக இருக்கும். அவர் குரு மகாராஜ் மேலே அன்பெல்லாம் இந்த ஃபுட்டில் வச்சுருக்காருன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது, டிவோட்டிஸ்லாம் தெரியுது, அவ்வளோ நெட்டராக இருக்குது. அந்த மாதிரி நமக்கு தெரியாது பிரசாதம்லாம், அவங்க பிரசாதம் யாருமே தெரியாது நமக்கு. அவங்க குக் பண்ணுறாங்க, ஆஃபர் பண்ணுறவங்களாம் அந்த மாதிரி. இப்போ அதே மாதிரி ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி டேஸ்ட் பண்ணணும்னு எப்படி இருக்குது அவங்களுக்கு, ரொம்ப நெட்டராக இருக்குது. சனாதன கோஸ்வாமி என்னது இப்படி இருக்குது பிரசாதம், யார் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, யார் கொடுத்தாங்க இந்த இன்க்ரீடியன்ஸ் சொல்லி கேட்குறாரு. ஒரு சின்ன பொண்ணு தான் வந்து கொடுத்து, அவங்க எப்படி இருப்பாங்க சொல்லுன்னு சொல்கிறார். உடனே வர்ணிக்கிறார். வர்ணித்த உடனே சனாதன கோஸ்வாமி புரிஞ்சிச்சு, இது ராதாராணி தான் வந்திருக்காங்க, ராதாராணி தான் வந்திருக்காங்க அப்படின்றார். உடனே சனாதன கோஸ்வாமி சொல்கிறார், ஐயோ என்ன ரூப கோஸ்வாமி தப்பு பண்ணிட்டு, ரூபா என்ன தப்பு பண்ணிட்டேன், ராதாராணிகிட்ட போய் சேவை வாங்கிட்டே நீ, அவங்ககிட்ட சேவை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, ஐயோ 2 பேரும் அழுகிறாங்க. அப்படி அப்புறம் திரும்பி சாப்பிட்றாங்க. அந்த பானையெல்லாம் உடைச்சு அதில் எல்லா பீஸையும் எடுத்து சாப்பிட்றாங்க. ஏன்னா இது ராதாராணி கொடுத்த பானை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஃபுல்லாக காலி பண்ணிடலாம். ஓகே, அன்றைக்கு ஃபுல்லாக அந்த பாஷையை தான், சாப்பிட்றது அழுறது, சாப்பிட்றது. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த நித்திய கிங்கரான்னு சொன்னோம் இல்லையா, அந்த கிங்கரானா சேவகன். ராதாராணி என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் பண்ணுறாங்களாம் சேவை பண்ணுறது. இதே மாதிரி இன்னொரு கோஸ்வாமி அங்கே விருந்தாவில் தவம் பண்ணும்போது, பஜன் பாடும்போது, அங்கே ஒரு புலி வந்துட்டு இருக்கும். அந்த புலி வருது என்ன பண்ணுவாங்க, ராதாராணி வந்து பாதுகாப்பாங்க. அதே கோஸ்வாமி வெயிலில் நல்லா பஜன் பண்ணும்போது, ஐயோ இந்த கோஸ்வாமி மேலே வெயில் படுதேன்னு சொல்லி ராதாராணி இந்த சாரி வந்து பிடிப்பாங்க. அப்போ தான் சனாதன கோஸ்வாமி சொல்லுவாங்க, நம்ம இப்படி ஆஸ்திரேலியா இருக்கிறது நல்லது, பட் ஆனால் நம்ம வந்து ராதாராணிக்கு வேலை வாங்கக்கூடாது, நீ ஒரு குடில் கட்டிக்கோன்னு சொல்லி அப்புறம் குடில் கட்டுவார். ஓகே, இந்த மாதிரி எதுக்காக பார்த்தோம்னா நம்ம கிங்கரா எட்டர்னல் சர்வன்ட்ங்கிறது தான் மனசில் பதியணும். ஓகே, இந்த பாஷையம் நான் வச்சுக்கணும். நம்ம சனா மகாராஜ் நந்தா கிருஷ்ணா, மகாராஜ் நந்தனுடைய பையனே கிருஷ்ணரே, நான் உன்னுடைய நித்திய சேவகன், எப்பயுமே உன்னுடைய சேவகன். எப்படியோ நான் இந்த உலகத்தை வந்து வந்துட்டேன், தயவு செய்து என்னை இந்த உலகத்தை தூக்கிடுங்க, உங்களுடைய பொற்பாதங்களை என்னையே வச்சிருங்க அப்படி சொல்லி ப்ரே பண்ணுறோம். இந்த மாதிரி ப்ரேயர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இனிஷியேஷன் வாங்குறது அது மேலே போகிறது கிடையவே கிடையாது, அதை நான் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய உயரத்துக்கு போய் வந்திருக்காங்க. இனிஷியேஷன் வாங்கின பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமிகிட்ட வாங்கின ஒருத்தரே, அவர் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்லோகத்தை எடுத்தாலும் அவர் சொல்லிடுவாங்க. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் தான் பண்ணுவார், இவர் முடிச்சிருவார். அவ்வளோ திறமையான, அவ்வளோ சான்ஸ்கிரிட்டு எல்லாம் பார்ப்பாங்க, அப்பா இவர் தான் நெக்ஸ்ட் ஆச்சாரியன்ற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆகும், அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ப்ராஸ்டியூட்டை கல்யாணம் பண்ணிடுவார். அந்த குழந்தைய மனைவியை கொண்டுருவாங்க, ப்ராஸ்டியூட்டே கொண்டுருவாங்க, இவர் விஷத்தை குடிச்சு செத்துருவார். இதுதான் அவர் வாழ்க்கை. அதனால் நம்ம இனிஷியேஷன் வாங்கிட்டோம் நம்ம எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ஓகே, நல்லா நான் வச்சுக்கணும். நம்ம எவ்வளோக்குள்ள இந்த ஃபீலிங்கெல்லாம் நமக்கு கிருஷ்ணன்ட்ட வெளிப்படுத்துகிறோமோ, நான் உன்னை சேவை, நீ கரை சேர்த்துரு இப்படி நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா, இனிஷியேஷன் கிடைக்காட்ட கூட கிருஷ்ணா தூக்கி போயிடுவோம். ஓகே, கிருஷ்ணாவுக்கு தெரியும் யார் யார் சேர்த்தேன். இனிஷியேஷன் கிடைச்சா நல்லது, இனிஷியேஷன் வாங்கணும் கட்டாயம். கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த ஃபீலிங்கே இல்லாமல் நம்ம ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்க, வேஸ்ட்டு. அகைன் இட் இஸ் மெட்டீரியல் ஒன்லி. சர்டிஃபிகேட் இருந்தாங்க, சர்டிஃபிகேட் அடுத்த சர்டிஃபிகேட் தான் போடுங்க அவ்வளோதான் முடிச்சு. ஓகே, எல்லாமே ரெடி, நான் நத்திங் வில் ஹேப்பன். ஓகே, ஏன்னா கிருஷ்ணா வந்து ஒரு சென்டியன்ட், அவர் உணர்ச்சி இருக்கு அவர். ஓகே, அவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஃபீலிங்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். ஹி வில் ஆல்சோ எக்ஸ்சேஞ்ச் த ஃபீலிங்ஸ். அந்த மாதிரி நிறைய பாஷை நடந்தது விருந்தாவன் இல்லை, ஜெகநாத்புரியில் விருந்தாவன்லேயே நடந்தது. அந்த ஒரு விடோ கூட வருவாங்கல்ல, விடோ, அப்புறம் தாசபௌரி இல்லையா, தாசபௌரி அது பார்த்தோம்ல, அவர் வந்து சூத்ரா, உள்ளே விட மாட்டாங்க. அவர் அங்கேருந்து வெளியிலேருந்து அவர் ஆஃபர் பண்ணுவார் மாம்பழம், அதையெல்லாம் ஜெகநாத் சாப்பிடுவார். ஓகே, சாப்பிட்டு கொட்டையாக இருக்கும் சந்நிதி ஃபுல்லாக. அப்புறம் பூஜாரிலாம் ஓடிடுவாங்க, வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த மாதிரி அந்த ஃபீலிங்ஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, அதனால் நித்திய கிங்கரா அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஐ நந்த தனுஜா கிங்கரம் பதிதம்மா விஷமே பவாம்புதோ. இந்த மாதிரி நம்ம அந்த கிங்கரன்ற வார்த்தையை வந்து வச்சுக்கணும். இந்த ஸ்லோகம் படிங்க, நான் அனுப்புகிறேன். இதை வந்து டெய்லி பகவான் மூலம் போய் சொல்லணும். காலையிலையும் சரி, மதியம் சரி, எப்போ விழுந்து வரணும் அப்போ சொல்லி நான் வச்சுட்டே இருக்கணும். ஓகே, அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற டெஸ்டினேஷன் அவங்க மறந்து போயிடும்.
அப்போ நம்ம அந்த டெஸ்டினேஷன் போனாலும் நமக்கு கவலை இல்லை. ஓகே, ஒரு நாள் திடீர்னு வேலையை விட்டு எடுத்தாலும் வச்சுங்க, நம்ம ஐஎம் நித்திய கிங்கலாம் ஜெகநாத், ஓகே, ஐ டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இல்லைன்னா நம்ம வந்து வில் பி ஐடென்டிஃபைங் வித் தட் டெஸ்டினேஷன். அதோட நம்ம டெஸ்டினேஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டே இருக்கோம். ஹரே கிருஷ்ணா.